ஏய் பிரசாந்த் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்க பம்பர் வச்சு? பம்பர் வந்து கிழிஞ்சு டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே. ஓய் பம்பர்லாம் ஒரு சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் அந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாதுன்றனால நம்ம இதை வந்து இந்த மிஷின் நம்மகிட்ட இருக்கு, வெல்டிங் மிஷின், பிளாஸ்டிக் வெல்டிங் பண்ணுறது. அதை வச்சு நம்ம ஹீட் பண்ணி அந்த ஸ்டிச் பண்ணி அவுட்ரு வந்து பேஸ்ட் ஒர்க் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணிடலாம். இதுனா உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் பம்பரும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இதே பம்பர்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருக்க பம்பர்லாம் அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி தரலாம். பம்பர் சேஞ்ச் பண்ணுற காஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணுற டிங்கரிங் ஒர்க்கு லேபர் வந்துடும். அதனால நீங்கள் சின்ன சின்ன வண்டி, இந்த மாருதி ஷிஃப்ட் அந்த மாதிரி வண்டிலாம் நீங்கள் பம்பரே சேஞ்ச் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பம்பர் ஸ்டிச் பண்ணுறது வந்து சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு டிஎம் பண்ணுங்க. பெரிய லெவல் பட்ஜெட்டில் இருக்க பம்பர்ஸ் இப்போது ஃபார்ச்சுனர்லாம் டைப் 2 பார்த்தீங்கன்னா பம்பர்ஸ் வந்து புதுசாகனா ஒரு 17,000 18,000 ஆகிடும். அதுவுமே ஆர்டர் போட்டால் ஒரு 10 days இல்லை 12 days ஆகும். அதுக்கு ஒரு சில வண்டிக்கெலாம் ரேட் அதிகமாக வரும், 6,000 ரூபாய் வரும், 7,000 ரூபாய் வரும். நீங்கள் அந்த காசுக்கு வந்து டிங்கரிங் பெயிண்டிங்கே பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட்டில் இருக்கிறத பண்ணிக்கலாம். ரொம்ப கிழிஞ்சி ஓட்ட அளவுக்குலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணி தரலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள்.